ஷேய் நந்தி நந்தி கணக்கு முக்கால் சத்தியம் 7 செம்மத்துக்கு அப்புறம் அரசியல்வாதிய ஜமீன் கணக்கு மன்னராட்சி கணக்கு இப்போ தான் உள்ளே தூக்கி போடுறதுக்கு டைம் நெருங்கி கொண்டு கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? நீதிமன்ற கோர்ட்டில் நாங்கள் தப்பு கணக்கு வச்சுருப்போம், நாங்கள் தப்பு ஆடி வச்சுருப்போம். இந்த 7 செம்மு முடித்து கடைசி அத்தியாயத்தில் உன் குடும்பம் நீ எடுக்க முடியுமா? உன் பிள்ளையோடு நீ எடுக்க முடியுமா? நீதிமான் தான், நீ உலகத்தை ஆளுத, உலகத்து பூமி சொத்து தான் நாங்கள் நாசம் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஒரு சத்திய வாக்கு வாங்கியிருக்கோம். எப்படி? கடைசி அத்தியாயத்தில் சிவனும் பார்வதியும் பிள்ளையோட போகலை, பிள்ளையோட கணக்கு எடுக்கலை. அந்த ஆன்லைனில் உள்ள கம்ப்யூட்டர் கணக்கில் பார்வதி அம்மா தோண்டி வெளியே எடுத்துடும். ஏன்னா மாநிலத்தில் உள்ள கணக்கு உள்ளே தோண்டி எடுக்கணும்ல, கணக்கு எடுக்கணும். கணக்கு இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு தக்க தண்டனை கொடுக்கக்கூடியது இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு ஐயா கடவுள். இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் உள்ளே கணக்கு எடுக்கணும். அந்த கம்ப்யூட்டர் பெட்டியை ஐயா ஒரே நிமிஷத்தில் பார்ப்பார். பார்வதி அம்மா அந்த கம்ப்யூட்டர் கணக்கை பார்க்கையில் 2 பேருமே கணக்கை முடிச்சிருவாங்க. முடித்த உடனே தக்க தண்டனை நீதிமான் கணக்கு எழுதிட்டு வந்துடுவார். இந்த டயத்தில் எல்லாம் உள்ளே போவோம் அப்படின்னு அங்கே எல்லாமே அந்த கம்ப்யூட்டரில் தட்டி விட்டுருவார். சாமி பவர், கடவுளுடைய பவர், அதுதான் கணக்கு. இப்போ சனன ஓட்டு முத்திரை போடுறேன்னு கையை 2 தூக்கி போகிறான், விலங்கு மாட்டி போகிறான். எம்எல்ஏ நிற்கிற கணக்கு. ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு மாநிலம், ஒரு நாடாக இப்படி போகிற கணக்கில் போகிறான். காலை கையை பிளந்து போகிறான். அந்த காலை கையை பிளந்த கணக்கு இவ்வளோ நாள் போட்ட கணக்கில் இப்போ பிளக்காதடா, கையை 2 விலங்கு மாட்டியாச்சு, காலை 2 விலங்கு மாட்டியாச்சு. அப்படியே பொண்ணும் போல தான் போவான். சாமி பவர், மானிட பிறவியை அடக்கிடுவார், அடக்கி எடுத்துவிடுவார். முக்கால் சத்தியம் அதான் கணக்கு. சத்திய பிரமாணம் ஐயா கேள்வி கேட்பார். இந்த கேள்வி யாருமே பார்க்க, அது ஏற்கனவே 7 செம்மத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் கணக்கு, நீதிமன்ற கோர்ட்டு நடக்கையில் சத்திய பிரமாணம் கீழே வழக்கறிஞருங்கிற கணக்கு வந்தது. 8-7 ஓலைச்சோடு கணக்கு. வழக்கறிஞர் வாதாட்டம் இருக்கும். இத்தனை பேரை தப்பிக்க விடுவோம். பெரிய பெரிய ஐட்டம் பூரா நாங்களாம் தப்பிச்சு போயிடுவோம். இவனுக்கு காகித பேப்பரை கொடுத்து நாங்கள் தப்பிச்சு போவோம். இந்த சத்திய பிரமாணம் வழக்கறிஞர் உள்ளே கேட்க முடியுமா? நாங்கள் விட மாட்டோம். நீ முடிஞ்சு எப்படி நீ கேட்டு வாங்க முடியுமா? இல்லை கேட்டு சத்திய பிரமாணம் பண்ண முடியுமா? சட்டத்தில் இல்லை அப்படின்னு இப்போ டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் வச்சுருப்பான். வழக்கறிஞர்கள் சத்திய பிரமாணம் ஒருத்தனை விசாரிப்பான், குறுக்கு விசாரிப்பான், நேர் விசாரணை விசாரிப்பான். இப்போ தான் பிடிக்க போகிறார் நீதிமான். அப்போ அந்த கேள்வி உள்ள வரையில் சத்திய பிரமாணம் வழக்கறிஞர் கேட்டியா? உனக்கு அப்பாற்பட்ட மேலே உட்கார்ந்துருக்க நீதிபதி சர்ச்சிட்ட கேட்டியா? கோச்சார் ஆணு பெண்ணு கேட்டியா? சொன்னியா? சொல்லணும். நானும் இந்த விசாரிக்கையில் சத்திய பிரமாணம் பண்ணுதேன் அப்படின்னு வழக்கறிஞர் சொல்லியிருக்கியா? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! இந்த முட்டாள்தனம் யாராவது கண்டுபிடிச்சிருக்கியா? யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது கணக்கு விட்டுருக்கானா? எவனுமே இந்த கணக்கை விட முடியாது. இது சிவன் குடும்பம் தான் நாக்கால விட முடியும். சிவனும் பார்வதிக்கு பிறந்த 3 பிள்ளையும் தான் நாக்கால வெளியே விட முடியும். அதான் சிவன் குடும்பம். 5க்கு 5 வச்சு எல்லா இடத்துலையும் அரசியல்வாதியிலேருந்து பலாயிரம் கோடி வரைக்கும் எல்லாரும் அந்த 5 தான் பிடிப்பான். அந்த 5 வேணால் சிவன் குடும்பத்தை அழிக்கணும், இந்த பூமியில் நம்ம நச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற கணக்கில் அழிச்சு வச்சுருக்கோம். 5க்கு 5 இப்போ தான் சிவன் குடும்பம் தண்டனை கொடுக்கறதுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. எல்லாம் கிளியர் பண்ணிட்டார் கடவுள். முக்கால் சத்தியம் இப்போ 5க்கு 5 தான் பிடிக்கும், தீ மாதிரி பிடிக்கும். முக்கால் சத்தியம் சிவனும் பார்வதி, சிவன் குடும்பமே மகன் மேலே பெத்த புள்ள மேலே நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே கம்ப்யூட்டர் கணக்கில் பிடிக்க போகிறாங்க. குடும்பமே கணக்கு பிடிக்கலை. அத்தனையும் உள்ளே மாட்ட வேண்டிய நிலைமை விட்டது. முக்கால் சத்தியம் நீதிமன்றம் கோர்ட்டு தான் என்ன தப்புக்கு தண்டனை கொடுக்காம எல்லாமே 7 செம்மா அழித்து வச்சுட்டான். மானிட பிறவி கடவுள் ஆட்சி ஆளணும். அவர் எப்பயுமே மானிட பேரை தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுக்கணும். இந்த 76 வருஷம் கொடியை தூக்கணும். எல்லாமே தப்புக்கு தண்டனை வாங்காமல் நாசம் பண்ணிட்டான். இது கடைசி கணக்கு. 8-7 ஓலைச்சோடு கணக்கு. இது கடைசி அத்தியாயத்தில் சிவன் குடும்பம் தான் எடுக்க முடியும். வெளியில் 7 செம்மம் கூத்தடித்தவனை இந்த செம்மத்தில் எடுக்க முடியும். இதுதான் கணக்கு. கேட்குற கேள்வி பதில், கேட்ட கேள்விக்கு பதில். கைலாசத்தில் கேட்குற கேள்விக்கு பதில், அதான் கேள்விக்கு பதில். நான் கேட்கல. அப்போ பதில் நாங்கள் கேள்விக்கு பதிலும் கொடுக்கோம், கேள்விக்கு பதிலை கேட்டு வாங்குதோம். கேட்டு கைலாசத்தில் போட்டாச்சு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் போட்டார் ஐயா முக்கால்